ஐயா கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, என்ன இது புதுசா பின்னாடி கண்ணாடி? இம்ப்ரூவ்மெண்ட். என் பைக்ல இருந்த கண்ணாடி மாதிரியா இருக்கு. டேய் நத்தக்கண்ணா, இந்த பரதேசிட்டு திருட்டி என்ன மாட்டி விட்டியா? ஏய் கேக்குறல்ல, ஏதுடா அந்த கண்ணாடி? ஏனே நான் திருட்டு நான் இல்ல திருட்டு பொருள் வாங்குறவனா? லோக்கல்னே நம்ம டவுன் காயலாங்கல்ல ஆக்சிடென்ட் ஆன பைக்ல சீப்பா கட்சிதான் வாங்கி மாட்டி இருக்கிறேன். என்ன ஒண்ணு, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஆல் ஸ்பாட்லயே காலி, கண்ணாடி மட்டும் தான் மிஞ்சிச்சு. டேய் ஆக்சிடென்ட்னாவே முதல்ல கண்ணாடி தான்டா உடையும். இப்ப என்னண்ணே, உங்களுக்கு கண்ணாடி வேணுமா? டேய் அண்ணன் கண்ணாடி கட்டி போய் ஒரு பைக்ல மாட்டா போனா போகட்டும். ஏய் என்னப்பா சொல்றியா? உனக்கும் அந்த சொடலைக்கும் ஒரே மாதிரி சிரிப்புடா. சரி சரி, தலையை பிடிச்சி நல்லா ஒரே விட. பாவாடை உன் கை பட்டா தாண்டா பதமா இருக்கு. அண்ணா பாவாடன்னு ஞாபகம் வருதுண்ணே, அன்னைக்கு அந்த டீ கடைக்காரி வசந்தா பாவாடோட அறுவாடை தூக்கணும் உங்களுக்கு ஏன்னு தொட்டனா பாத்துட்டியா? நீங்க டிபு டிபுன்னு ஓடினீங்களா? நான் பார்க்கல, அவ அறுவாடை தொட்டினாலே அதை பார்த்தேன். இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப திமிர்னே, நானும் வந்து அவளை ஒரே அமுக்கிட்டு இருப்பேன். அதனால தாண்டா பிரச்சனையே. என்ன நண்டுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கண்ணே. டேய் அண்ணனுக்கு போய் டீ வாங்கி மாட்டா போடா. சரி முதலாளி. டீ வாங்கி விடுவா சொல்லணும். அன்னைக்கு வசந்தா தனியா தோணும் தனியா குளிச்சுக்கிட்டு இருந்தாலா, தட்டியில செஞ்ச பாத்ரூம் கதவு தானே ஓங்கி ஒரே உதச்சேன், திறந்துக்குச்சு. கேட்டு போட பார்த்தா அப்படியே வள வள வளன்னு வாழத்தண்டு கணக்க உடம்பு அப்படியே பதுங்கி பின்னாடி போய் ஒரே உணர்ச்சி வசப்பட்டு தொடச்சு விட்றா புறம்போக்கு. உயிர்ந்தது லாரி அடியில உயிர்ந்து செத்து இருக்க வேண்டியதானே? என்னமா பேசுனீங்க? பேசுடா பேசுடா பேசுடா. அவன் அடிபட்டு செத்த அவன் குடும்பத்தை நீ அடி காப்பாத்துவ? நான் ஏன்டா இவன் குடும்பத்தை காப்பாத்தணும்? நீதான் இருக்கியே செத்தவன் குடும்பத்துல அலைஞ்சிட்டு வந்து காப்பாத்த. ஆனா இவன் குடும்பத்தை நீ கண்டுக்க மாட்ட. ஏன்னா இவன் குடும்பத்துல ஏழசா மொழி மொழி ஒத்தியும் கிடையாது. ஒரே ஒரு குருட்டு கழுவிதான் இருக்கா. வெள்ள தொலை இருந்தா தானே நீ தாங்குவ. வந்துட்டான் கை நீட்டிட்டு ஒரு பொம்பளை அடிக்க. யோ நான் என்ன உன் பொண்டாட்டியா? இஷ்டத்து கை நீட்டி அடிக்கிறேன். ஆம்பளையா இருந்தா இன்னொரு வாட்டி கையை வச்சு பாருடா, வெட்டி போடுவேன். அப்படியே உன் வீரப்ப காட்டனா அங்க புருஷன் செத்து போய் ஒத்தி கிடக்குறாளே அவங்கிட்ட போய் காட்ட உன் வீரப்ப. பேடி பையன் பேடி பையன். ஒண்ட வந்த பிசாசுக்கு திமிர பாரு. நல்லவளுக்கு பிறந்திருந்தா தானே, நல்லவளுக்கு பிறந்திருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? என்னையா முறைக்கிற? வாயா வா, இப்ப வச்சு பாரியா கைய. ஆம்பளையா இருந்தா இப்ப வச்சு பாரியா கைய, வெட்டி போடுவேன். தம்பி முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு. பாரு, எங்க ஊர் பையனுக்கு நீ கொல்லி வச்ச, அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அப்படி இப்படி ஒத்தாசையா இருந்த, அதனால இது வரைக்கும் உன்னை விட்டு வச்சிருந்தோம். ஆனா நேத்து ஊர் மத்தியில எங்க ஊர் பொண்ணை கட்டி
அந்த அசிங்கத்துக்கு என் வாயால சொல்ல முடியல. உங்க வாயால சொல்ல முடியலன்னா உங்க வாரிசு இருக்காரு, அவர் வாயால சொல்லுங்க. நீங்க தானே ஊர் பெரிய மனுஷங்க. அதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டி இவன் செஞ்சது நியாயமா இல்லை அவன் பேசுனதான் சரியா நல்லா விசாரணை பண்ணிட்டு இருக்க முடியுமா? எங்க பாதிக்கப்பட்டது எங்க ஊர் பொண்ணு. அவன் சொல்லிட்டா அவனை ஊரை விட்டு விரட்ட சொல்லி கிளம்ப. என்னையா பாக்குற? இந்த கிராமம் இல்ல, எல்லா கிராமத்துக்கும் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தன் வந்து ஊர்ல தங்கணும்னா ஒண்ணு அவன் யாருக்குன்னா சொந்தமா இருக்கணும், இல்ல பொழப்பு தேடி வந்தவனா இருந்தா அவன் பஞ்சாயத்துல பர்மிஷன் வாங்கணும். இவ்வளவு ஏன் பிச்சை எடுக்கிறதுனா கூட இந்த ஊருக்காரங்க ஒத்துக்கணும். இதுல எந்த வகையிலும் நீ இல்ல, அதனால் கிளம்பு. நீ கிளம்புற வரைக்கும் இந்த ஊர் கிடையாது, அடிச்சே துரத்திடுவோம். உன் மரியாதையை நீ காப்பாத்திக்க. நானும் உங்க கூடவே வந்துடுறேன் தோற. உட்காருங்க. இது நீங்க பிறந்த ஊரு, இங்கதான் இருக்கணும். வரேன். வரட்டுமா? எங்க அப்பா கிட்டயா போறீங்க? இல்லம்மா, இப்ப இல்ல. உனக்கு வீடு கட்டி முடிக்க பணம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போறேன். அது வரைக்கும் பக்கத்தூர்ல தான் இருப்பேன். ம்மா. நில்லுங்க. அவரே எனக்கு சொந்தம். அவர் ஏன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரே அவர்தான். இந்த ஊரை விட்டு போக சொல்ல இங்க யாருக்குமே அதிகாரம் இல்ல. நீங்க பஞ்சாயத்து கூட்டினாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எங்க குடும்பமும் காலம் காலமா இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பம் தான். எங்களுக்கும் சொந்த பந்தம் வேணும். நீங்க வாங்க வாங்க. என்னதான் மழை மழைன்னு சேவ் பண்ணிக்கிட்டு, பிசிறு தெரியாம மீசியை ஒதுக்கிட்டு, நர தெரியாம டைய அடிச்சுக்கிட்டு, பாட்ட சம்பாதி சொத்துல பல ஜரிகை வேட்டியெல்லாம் வாங்கி கெட்டிக்கிட்டு, வேர்வநாத்தம் தெரியாம பழைய சென்ட் எடுத்து அடிச்சுக்கிட்டு பகட்டா நீங்க வெளியே போனாலும் ஒண்ணு இல்ல, சுடுதண்ணி வருதுன்னு சொன்னேன். சொல்றா, கத்தி உங்க கையில தானே இருக்கு. ஆமா, போனாலும் இனிமே நம்மள யாரும் நம்மள இல்ல, என்ன யாரும் மதிக்க மாட்டான்னு சொல்றேன். நான் சொல்லல. என்ன பண்றது, அந்த விதவைக்கு நான் பூ வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவளா ஒரு எருக்கும் போது தேடிக்கிட்டா. அப்படி அவன் என்னதான் பண்ணானோ. வாயாடி பொண்ணுக்கே வாயில ரத்தம் வர்ற அளவுக்கு முத்தம் கொடுத்திருக்கானா பாத்துங்களேன். ஆமாண்டா, அன்னைக்கு என்ன நடந்தது? ஐயோ, அத நீங்க பார்க்காம போயிட்டீங்களே. நைட் ஷோ பார்க்க வேண்டிய இங்கிலீஷ் படத்தை மேட்னி ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விளாவரியா சொல்றா. லாரி வருது, அவன் ஒருத்தர் தொட்டில திப்பி திப்பி தின்னு வரா. சர்னு லாரி அந்த பக்கம் வருது, அவ திப்பி திப்பி தொட்டில வரா. திப்பி திப்பி சார் திப்பி திப்பி சார் திப்பி. ஒரு பிரேக், இவன் தப்பிச்சு போயிட்டான். உடனே வசனா லாரியை முறைக்க அவன் கீழே இறங்கி வரான். இவன் முறைக்க அவன் வர, இவன் முறைக்க அவன் வர, இவன் முறைக்க அவன் வர. கிட்ட வந்து விட்டா ஒரு அறை வந்து நின்னா. அப்போ சும்மா இருந்தாலாவா? வாய் 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 வாயா. இவன் ஆம்பளைல கோவம் வந்துச்சு, வாயிலே பச்சைக்குன்னு ஒரு முத்தம். எமோஷன் ஆயிட்டாங்க. இத்தாளுங்களுக்கு வேற ஒரு வாரம் பாக்கி இருக்கு. நாளைல இருந்து வேலைக்கு வர மாட்டேன்றாங்க. என்ன கான்ட்ராக்டர் இப்படி சொல்ற? இவங்க எல்லாம் எப்போ உங்ககிட்ட தானே வேலை பாக்குறாங்க. நீ சொன்னா கேட்டுக்க மாட்டாங்களா? நாங்க என்ன ஊரை விட்டா போயிட போறோம்? நீ கொஞ்சம் சொல்லி பாரு. கான்ட்ராக்டர் பேசிட்டியா? ஓ, பேசிட்டேயா. மறுபடியும் தானா அந்த பத்திரம் நம்ம கைக்கு வருது பாருங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கெல்லாம் பண்ணணும்னு பணம் வேணும்னா வீட்டு பத்திரத்தை கூட எங்கேயா வச்சு வாங்கி தரேன். ஐயா 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 ஐயா, கட்டலனா போயா. நானா கட்ட சொன்னேன்? எனக்கு என்ன கல்லு விடு கட்டி அதுல குந்திக்கணும் ஆசையா? என்கிட்ட வந்து கல்லுக்கு பணம் வேணும், மண்ணுக்கு பணம் வேணும், சிமெண்ட்டுக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும் கேட்கறேன். ஏன்னா போய் திருடின்னு வந்தா கொடுக்கணும். என் புள்ள மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா இப்படி கண்டவங்கிட்டலாம் நான் பேசி கேட்பேனா? வாப்பா. எங்கப்பா 4-5 நாள் ஆளைய காணோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுங்க, அதை வச்சு பணம் வாங்கி தரேன். உங்க வேலையை மட்டும் பாருங்க, இனிமே பணம் கரெக்டா வரும். அவனுங்க அப்படித்தான்ப்பா, அப்பப்ப தொல்லை பண்ணுவானுங்க. நான் புடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன்ல. யார தேடுறேன்னு தெரியுது. உள்ளதா இருக்கிறப்போ இங்க என்ன பார்வை? வேலைய பாருங்கய்யா. வார கூலி வாங்க தெரியுதுல்ல. அம்மா என்ன உயரமா இருக்கு. படிய கட்டுங்க முதல்ல. இங்க எனக்கு சமைச்சிட்டு இருக்கியா? ஆமா. உன்னை நான் ஸ்கூல்ல சேர்க்க போறேன். நல்லா படிக்கணும். இந்தா ஸ்லேட்டு, அப்புறம் பல்பம்,
உனக்கு பிஸ்கெட்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் சாப்பிடு. என்ன நான் பாட்டுக்கு சும்மா கடை வச்சுட்டேன்னா முதலாளி டீ சொல்லட்டுமா? டீ டீன்னு சொல்லிடாதடா, டீன்னு சொல்லு, இல்லாட்டி அருவாதான் பேசும். எங்க பேச்சு தான் 2 நாளா குறைஞ்சு போச்சே. வசந்தா, லைட்டா ஆடை இல்லாத முதலாளிக்கு ஒரு டீ போடு, ஸ்ட்ராங்கா ஆடையோட எனக்கு ஒரு டீ போடு. வந்தாதான் பெருசா கன்னத்திலே நடிக்காயா கண்ணம் இருக்கட்டும் முதலாளி, வாயில என்ன காயம்? சுற்றுச்சுரா, கண்ட இடத்துல வாய வச்சா சிகரெட்டை திருப்பி பிடிச்சி சுற்றுச்சுரா. ஏய், கண்ட இடத்துல கை வைக்காதடா, வெட்டிடுவா. அட அதெல்லாம் அந்த காலம் முதலாளி, இப்ப கைய என்ன வாய வச்சாலே கண்டுக்கிறது இல்ல. இன்னைக்கு இவனுக்கு என்னமோ நடக்க போகுது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் தான். அவங்க ஏறிட்டே இருக்குது வர. ஒரு தடவை அனுபவப்பட்டா எந்த மாறம் மெரலாது, தானா படிஞ்சிடும் முதலாளி. அக்கா நான் வேலைக்கு போறேன், நல்லா இருந்து ஒரு 5 ரூபா எடுத்துக்கிறேன். நீயே கல்லையில கை விட்டு எடுத்துப்பியா? காலையில வெளியில போறியா, பெரியவங்க கிட்ட வாங்கி போனா நல்லது, புரியுதா? உன்னை பார்த்தா டீ கடை ஓனர் மாதிரியே தெரியலப்பா, டீ எஸ்டேட் ஓனர் மாதிரியே தெரியுது. ஆனா முதலாளி நல்லா தானே இருந்த, ஏன்டா பிரபுதேவா டான்ஸ் எல்லாம் பண்ற? சொல்ல முடியாது முதலாளி. என்னாச்சு சொல்லிட்டு போங்க. எப்படி ஆக்கிட்டான், ஊரெல்லாம் கிண்டல் பண்ற அளவுக்கு. ஊர்ல கண்ட நாய்களும் கேவலமா பேசுற அளவுக்கு செஞ்சுட்டு பெரிய இவன் மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு போற பாரு. ஊர்ல இவ்ளோ ஆம்பளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நாய்க்காவது இந்த எடுத்து கேட்க தைரியம் வந்துச்சா? பொட்ட நாய்ங்க. சரி விட்டு வசந்தா, இதெல்லாம் பெரிய ஆம்பளை மாதிரி திரியறா பாரு ஊர்ல. பேசாம புடவை கட்டிட்டு திரியடா, பொட்ட கோழி. ஒரே குத்து குத்தாவன குத்திர. வா, மெதுவா வா, பின்னாடியே வா. ஏன்பா தூக்கம் வரலையா உங்களுக்கு? நான் தூங்கி பல வருஷம் ஆச்சு, காலோட சேர்த்து தூக்கமும் போச்சு. என்னடா மாட்டிட்டு இருக்க? குத்தம் இரு. படுபாய் அக்கிரமக்காரனுக்கு கொஞ்சம் நியாயமா இருந்துட்டாலே இந்த ஊருக்காரங்களுக்கு பிடிக்காது. அதுலயும் கொஞ்சம் வீரமா இருந்துட்டா சுத்தமா பிடிக்காது. இந்த ஊரை கொள்ளையடிக்கிறானே விஜயன் ஒருத்தன், அவன் தான் உன்னை கொலை பண்ண ஏற்பாடு பண்ணிருப்பான். இது அவன் இல்ல, வேற ஆளு. சரி, எழுந்து வா, வைத்திட்டு போலாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போய் படுங்க. என்ன விளையாடுறியா? விஷகத்தியா இருந்தா எதுவுமே இருக்கும்போது அதோட அருமை புரியாது. கால் போன பிறகுதான் எனக்கு அதோட அருமையே புரிஞ்சுது. எழுந்து வா. எழுந்து வாப்பா போலாம். வா. சரி வரேன், வேட்டியை மாத்திட்டு வாங்க. என்ன யார் ராத்திரில பார்க்க போறாங்க? வா போலாம். வேற வேட்டியை தான் கட்டிட்டு வாங்களேன். வேற இருந்தா கட்டிக்க மாட்டேன், வாப்பா. சபாஸ், கொக்கால ஒருத்தன் தொட்டான்னு உனக்கு இவ்வளவு ரோசை வருதுன்னா, அதுவும் இந்த ஊர்ல வருதுன்னா உன்னை பாராட்டி தான் ஆகணும். அதை என்கிட்ட சொல்லியிருக்கணும்டா, அவனை க்ளோஸ் பண்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருப்பேன்ல. இந்த நாய்கிட்ட போய் சொல்லி பிரெட்டுக்கு ஜாம் தடவிட்டு வந்து நிற்கிறான். கலக்கிற பகதூர், புது வேட்டி, புது சட்டை, புது தாடி. அது என்னடா புது தாடி? நான் ட்ரிப் பண்ணதாச்சே. அது சரி, பழைய பிச்சைக்காரனுக்கு எங்க இருந்துடா புது வாழ்வு? அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து எவனோ நம்ம லாரிய கத்தியில டச் பண்ணிருக்கிறான். இவர் இத்தினோண்டு வேட்டியை கிழிச்சு அவனுக்கு கட்டு போட்டிருக்காரு. அதுக்கே 2 ஜத வேட்டி, 2 ஜத சட்டை, 50 ரூபா பணத்தை கொடுத்து ரெடியாருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப வந்து கூட்டு போறாராம்.
ஆமா ராத்திரி கத்தி வீசினவனே நீ பாத்தியா? நான் பார்க்கல, அவர் பார்த்தாரே. பார்த்துட்டு சும்மா விட்டாரு. என்ன பண்றது, அவனுக்கு ஓட்டானுங்களே. ஓட்டா அந்த பண்ணிகளை துரத்திட்டு போய் வெட்ட வேணாமா? அதை விட்டுட்டு எங்க போயிருக்காரு? அவனுக்கு தான். எதுக்கு? கத்தி வாங்கதான். அத்தியா எதுக்கு? அவனுங்களை வெட்டுறதுக்கு தான். வெட்டுவாரா? அவரு ஏற்கனவே பல தடவை ஜெயிலுக்கு போனவர். ஏய், அதான் நான் இருக்கேன்ல, ஏன்டா பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. அதோ வருதே, அது அவர் லாரி தானே? அதேதான், அதோ கத்தி தெரியுது. லாரி கிட்ட நான் இல்லன்னு சொல்லு, என்ன கேட்டாலும் அப்படியே சொல்லு. இவனுக்கு ஏன் பயப்படுறானுங்க? நாம கத்தி பேசணும்ல, அதான். வித்தியாசமான சிரிப்பையா உங்களுக்கு. மிச்சர் வேணுமா? ஏற்கனவே இங்க வைத்த கலக்குது, இதுல ஒரு மிச்சர் வேற தின்னு அவ்வளவுதான். விளக்கு என்ன என்ன இஷ்டம் இல்ல, இரு துர்ராஜிட்ட சொல்றேன். துர்ராஜே, ஏய், டீ கடைக்காரி தம்பியை பாத்தியா? உள்ள உட்காந்து பேப்பர் படிச்சிருக்கானுங்களே. ஏய், பேப்பர் எடுங்கடா. அண்ணன் மூஞ்சிய பாக்கட்டும். முந்தானத்து பேப்பரை படிச்சிருக்கான். இவனுக்கு படிக்கவே தெரியாது, தலைவரா படிக்கிறான். போங்கடா பம்பரிங்க. டேய் டேய், உன் அக்கா மேல நீ வச்சிருக்க பாசத்தை பாராட்டுறேன். அதுக்காக ஏன்டா ஒளிஞ்சு இந்த கத்தியை வீசுற? நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நேரா வந்து நெஞ்சில குத்து. நீ தைரியசாலி. உன் கத்தி நீ அடியால இருந்தா மட்டும் பத்தாது, 4 பேர் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். இல்ல கத்தி அது பிடிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த பார், கத்தி இப்படி எறியணும். ஆஹா, என்னமா கத்தி வீசுறாரியா? புது கத்தி, புது ஆளு, புது ஸ்டைலு, கலக்கிறாரு டிரைவரு. கட்டிங் சேவிங்க. கட்டிங் வந்து வெட்டுறேன். நான் கத்தி கித்தின்னு சும்மா போய் சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா நம்ம ஊர்ல தான் கத்தி வச்சுக்கிட்டு அலைகிறானுங்க. அந்த ஆள் யாரையா வாழ வைக்கணும்னு வந்திருக்கான். வாழ விடுங்கடா டேய். ஏண்டா என்ன இழிச்சவா நினைச்சியா? முன்னெல்லாம் ஊரை விட்டு ஊரு லோடு அடிச்சுட்டு இருந்த, நானும் ஓடி ஓடி பிடிச்சேன். இப்போ ஒரேடி இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டியாம. ஏண்டா புறம்போக்கு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்றது இல்லையா? உன்னை தேடி அந்த பழைய வீட்டுக்கு போனேன், ஓட்ட வீடு மொத்தமா காணோம். இப்போ மொத்தமா சாராய ஃபேக்டரி ஆகிட்டு இருக்கானுங்க. நீ குடிச்சு குடிச்சு குடல் வந்து சாவறதுக்கு ஞாபகார்த்தமா சாராய ஃபேக்டரி வித்துட்டியா? இப்போ உங்க அம்மா ஞாபகார்த்தம் போய் உன் ஞாபகார்த்தமா? கேட்டே இருக்கிற இன்னும் தெனாவட்டா போயிட்டு இருக்கான் பார். ஏ புறம்போக்கு, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நீ எதை வேணா திருப்பிட்டு போடா. இன்னும் 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தரேன். சபாஷ் சபாஷ்டா. ஆண்டவா, இந்த அநியாயத்தை பாரு. டேய், உன்னை சொல்லி குத்த இல்லடா, உனக்கெல்லாம் பணம் கொடுத்தேன் பாரு, என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ஏண்டா, ஆறுதலுக்காவது கூடிய சீக்கிரம் கொடுக்கறேன்னு சொல்ல மாட்டியா? 6 மாசம் பொறுத்து கொடுப்பீங்க, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்க. வாங்கும் போது கெஞ்சி கெஞ்சி வாங்குவீங்க, கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்களா? டேய், உனக்கு 6 மாசம் ஏன் ஆகும்னு எனக்கு தெரியும்டா. கேள்விப்பட்டனே, இந்த ஊர்லயே செட்டில் ஆக போறியாமே, ஊரே நார்தடா. ஆமா, ஊர்ல என்னை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அதுக்கு என்னப்போ? வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பணத்தை திருப்பி தர முடியும். இஷ்டம் தான் நம்புங்க, இல்லைன்னா இந்தாங்க லாரி சாவி. என்ன சாவியை கொடுத்துட்டு போறான்? எனக்கு என்ன காக்கா வலிப்பா? ஏய், என்னடா இது காயம்? ஒண்ணும் இல்ல. ஏய், ரத்தம் வருதேடா. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. சரி சரி, எந்திரி. வேணாம் வேணாம். ஏய், எந்திரிடா. ஏய், இதுக்கு மேல என்னால தூக்க முடியாதா? மூச்சு முட்டி செத்துருவேன். எந்திரி எந்திரி. பெரிய ரோஷன்டா இவருக்கு. வர வர ரொம்ப கோபம் வருதா உனக்கு? டேய், நீ வீடு கட்டுறது உனக்காக இல்ல, உன் நண்பனுடைய குடும்பத்துக்காக தெரியும்டா. அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக ஒரு நாளைக்கு 5-6 லோடு அடிச்சு கஷ்டப்படுறதே எனக்கு தெரியும். என்ன, இத ஊரா வாயால கேட்டேன். உன் வாயால கேட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதான் எனக்கு கோவம். இந்தா சாவிய புடி. வேண்டாம். ஏய், அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் பேத்துறான். புடுறா சாவிய. இத பாருடா, 6 மாசம் இல்ல, 1 வருஷம் ஆனாலும் வீட்டை கட்டிட்டு கடனை கொடு.
ஆனா கடனை கொடுக்கல மவனை கொன்னுருவேன். ஆ, ஆ. இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாளாச்சுடா, சின்ன வயசுல பார்த்தது. எம்மாடி. இருங்க நான் தள்ளுறேன். இல்ல வேணாண்டா. இருங்க நான் தள்ளுறேன். இல்ல வேணாண்டா. நீங்க உட்காருங்க நான் தள்ளுறேன். அட வேணாண்டான்றேன். ஏன்? இல்ல அந்த ராம பையில கடைசியா பார்த்தது என் வண்டியை தள்ளும் போது தான்டா. இந்த வண்டிக்கு அப்படி ஒரு ராசி. நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், அதனால தான் வேணான்ற. இதுக்கெல்லாம் சென்டிமெண்ட் பாக்குறது. நீங்க உட்காருங்க நான் தள்ளுறேன். சென்டிமெண்ட் பாக்குறதுனால தான்டா நான் இப்படி இருக்கிறேன். அதனால தான் வண்டியை மாத்தாம பெயிண்ட மாத்தி இருக்கிறேன். அதிர்ஷ்டக்காரன்டா நீ. கைய வச்சுதான் வண்டி தானா ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரியாணி அந்த ராமு ஞாபகத்துல 2ஆ வாங்கிட்டு வந்துட்டேன். அதையும் நீயே சாப்பிட்டு. ஏய், அவன் சாப்பாட்ட நீ அவன் வீட்லயே இருந்து கூட சாப்பிடலாம். எனக்கு ஒன்றும் தப்பா தெரியலடா. அவன் இஷ்டப்படி செய். நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பட்டுமா?